ஹாய் வீவர்ஸ், தினம் ஒரு சமையலில் இன்றைக்கி நம்ம சளி பிடிச்சிதுன்னா இதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். இஞ்சி நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுன்னு இப்போ நான் இதை அம்மியில் தட்டி எடுக்க போகிறேன். இதை அம்மியில் வச்சு நல்லா தட்டி சாறு எடுத்து இதில் தேன் கலந்து பசங்களுக்கோ பெரியவங்களுக்கோ குடித்தா சளி இருமல் மூணே வேலை சரியாயிடும். எப்படியாப்பட்ட சளியும் சரியாயிடும். உங்களுக்கு பித்தம் அதிகமாக இருந்தாலும் அதுவும் சரியாயிடும். நல்லா பசி எடுக்கும். இது மாதிரி செஞ்சு வீட்டில் இப்போ நான் நல்லா தட்டி சாறு எடுப்போம். இது மாதிரி தட்டி நல்லா இதில் புழிஞ்சி சாறு எடுத்துக்கோங்க. தண்ணியே விடக்கூடாது. தண்ணி விடாமல் இஞ்சி நெல்லிக்காயை நல்லா தட்டுங்க. மிக்சியில் போடாதீங்க. இந்தமாரி அம்மியில் அரைச்சி அதை தட்டி சாறு எடுங்க. மிக்சியில் போட்டால் அப்படியே அரையாது. உங்களுக்கு அம்மியில் தட்டி சாறு எடுக்கிறது தான் நல்லது. இப்போ நம்ம அம்மியில் தட்டி நல்லா சாறு எடுத்துருக்குறோம். இது தண்ணியே விடக்கூடாது. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா அது தண்ணி விடாமல் அரைக்க முடியாது. அதனால் அதுமாரி அம்மியில் தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதுமாரி கல் உரலில் ஆட்டில் அம்மிக்கல்லில் அரைச்சி தட்டி எடுக்கிற சாறு தான் நல்லா மருத்துவத்துக்கு நம்மளுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கொடுக்கும். இதில் இப்போ தேன் கலந்து பெரியவங்க குடிக்கலாம். சின்ன பசங்களுக்குன்னா ஒரு டீஸ்பூன் அளவுனா போதும். நம்ம பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குடிச்சிடுங்க. நெல்லிக்காய் 2 எடுத்துக்கங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு. இஞ்சி நெல்லிக்காயும் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ அது மாதிரி பண்ணி நான் இப்போ தேன் கலக்கிறேன். கலந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி சளி இரும்பலுக்கு நான் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். ஆனால் உடனே இது கேட்குது. காலையில் வெறும் வயிற்றில் 3 வேளை குடித்தாலே போதும். இது நல்லா கேட்கும். சளி இரும்பலுக்கு மிளகு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அளவுக்கு பெரியவங்களுக்கு எடுத்துக்கினாலே போதும். சின்ன பசங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவு கொடுத்தாலே போதும். ஏன்னா அந்த இஞ்சி காரமாக இருக்கும். அதனால் நெல்லிக்காய் இதை கூட சேர்த்தேன். நெல்லிக்காய் வந்து சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது, பித்தம் எல்லாத்துக்குமே. அதனால் இஞ்சி நெல்லிக்காய் 2ம் கலந்து தேன் கலந்து கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சளி இருமலுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.